श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं वजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 4ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். இலங்கை சற்றவனே என்னும் பின்னும் வளங்கள் புல் உயர்த்தாய் என்றும் உள்ளம் மலங்க எவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றிவே. இலங்கை சற்றவனே என்னும் பின்னும் வளங்கொல் புல் உயர்த்தாய் என்னும் உள்ளம் மலங்க எவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்ற இவேவே. இந்த பெண், அதாவது பராங்குச நாயகி, இலங்கையை அழித்தவனே என்கிறாள். அதன்பின் வலிமையான கருடனை கொடியாக கொண்டவனே என்கின்றாள். அப்போதும் அவன் தன் முன்பாக வந்து நிற்காத காரணத்தினாலே மனம் கடலும் விதமாக உஷ்ணமாக பெருமூச்சு விடுகிறாள். கண்களிலே கண்ணீர் பெருகுகிறது. அதன் காரணமாக அறிவு தடுவாரி அவன் வருவதாக சிந்தித்து கைதொழுது நிற்கிறாள். பிரிவாற்றாமையினுடைய எல்லையற்ற நிலை இது. அவள் விரும்பிய, அவள் ஒரு காலத்தில் கலந்த சேர்ந்திருந்த சர்வேஸ்வரனை காணவில்லை. அப்படி காணாத காரணத்தினாலே மனம் வெதும்புகிறது, பெருமூச்சு வருகிறது, கண்களிலே கண்ணீர் பெறுகிறது. இதெல்லாம் ஏற்பட்டால் அறிவு தடுமாற்றம் ஏற்படும். அவ்வாறு அறிவு தடுமாற்றம் ஏற்பட்ட காரணத்தினாலே அவள் விரும்பிய அந்த சர்வேஸ்வரன் எங்கேயோ வருகின்றான், வந்துவிட்டான் என்பதாக தன் மனதளவிலே சிந்தித்து கைதொழுது நிற்கிறாள். அரக்கன் இலங்கை செற்றீர் என்ற செயலானது எப்பொழுதும் நடைபெறுவதல்ல. எப்போதாவது ஒரு காலகட்டத்திலே மட்டும் நடக்கும் என்று தாய் பராங்குசனாயிடம் உரைக்கிறாள். அதனை கேட்ட இந்த பெண் அதனை பொறுத்து கொள்ள இயலாமல் அதனையே உரைத்து புலம்புகிறாள். எப்படி புலம்புகிறாளாம்? தன்னையே பிராட்டியாக பாவித்து கொண்டு புலம்புகிறாள். தன்னையே பிராட்டியாக பாவித்து, எனக்கு பண்டே உதவி புரிந்தவனே என்னா நின்றாள். முன்பு தனக்கு உதவினன் இப்போது உதவாத் தொழிந்தார் போலே இருக்கின்றானே என்று அழைத்தபடியே இருந்தாள். கடலில் அணை கட்டுதல், மலையெடுத்தல், அம்பேற்றுதல் போன்ற பல செயல்களை சீதா பிராட்டிக்காக செய்யும்படியானது. அதுபோன்று என்பொருட்டும் ஏதும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி உள்ளபோது என்னிடம் இவன் வருவதற்கு என்ன தடை உள்ளது என்று எண்ணுகிறாள். சீதா பிராட்டி இராவணனாலே அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டிருந்தாள். எளிதில் அந்த இடத்திற்கு யாராலும் செல்ல இயலாது. பெருங்கடல், அந்த கடலை தாண்ட வேண்டும்.
அனைவரும் தாண்ட வேண்டும் என்பதற்காக அணை கட்ட வேண்டும். இப்படியெல்லாம் பலவிதமான முயற்சி செய்து சீதா பிராட்டியை ராவணனோடு யுத்தம் செய்து அவனை வென்று சீதா பிராட்டியை மீண்டும் சிறையிலிருந்து மீட்டு அயோத்திக்கு அழைத்துச் சென்றான் ராமன். அதுபோன்று எந்த தடையும் என்னை அடைவதற்கு அவனுக்கு இல்லை. அப்படி இருக்கையில் அவன் ஏன் இன்னும் வரவில்லை என்று எண்கிறான். அவன் முன்பு வந்தான், அதுபோன்று இனி நீ நடக்காது, நீ அதனை மறப்பாயாக என்று மறந்துவிடும்படியாக கூறியது அல்லவோ? யார் கூறினாள்? தாய் கூறுகிறாள். அவ்வாறு கூறியது அல்லவோ இவள் மேலும் அவனை பற்றுவதற்கு காரணமாகிவிட்டது. மிகுந்த தாகம் எடுத்து வருபவர்களுக்கு தண்ணீர் பத்தலிலே உயரத்தில் இருந்தபடி தண்ணீர் அளிக்கின்ற பானை போன்ற இயல்பு உடையவனே, கருடனை கொடியாக கொண்டவனே, இவ்விதம் அவனை கொண்டு வருவதற்காக அடிமைகள் தயாராக உள்ள போதிலும் மாறாமல் உள்ளதால் மனமானது அழியும்படியாக உஷ்ணத்துடன் கூடிய பெருமூச்சு விட்டபடி நின்றாள் பராங்குசநாயகி என்று தாயார் கூறுகிறாள். நெடுமூச்சும் புறப்பட்ட மூச்சுக்காற்றானது தண்ணீராகவும் வெளிப்பட்டது. தெளிந்திருக்கும் காலத்திலே கணவனின் அன்பை பெற அவனை வணங்க மாட்டனர் அல்லவோ? அவன் வணங்கும்படியாக மகாத்மியம் உள்ள இவள் அவனை தொழுது நின்றாள் என்பதாக இப்பாசர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.